நம்ம என்ன சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு பண்ண போகிறோம். நம்ம 1/2 கிலோ மீன் எடுத்துருக்குறோம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன வெங்காயம் 20-25 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு, இது கீழே மேலே வெட்டி வச்சனாலும் கீழே பச்சை மிளகா ஒரு பாதி போட்டால் போதும். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். மிக்சியில் வைக்காமல் இந்த இடிக்கல்ல வச்சு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. அப்போ அந்த எண்ணெயில் போடும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு ஒரு 1.5 ஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு, மல்லி வந்து எடுத்துருக்குறோம். இப்போ வந்து குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, வெந்தயம், வரமிளகா 3, இது கூட இது பண்ணுறதுக்கு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, புளி ஊற வச்சுக்கோ. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க. நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். அப்போ தான் தெம்பாக கொஞ்சம் மீன் குழம்பு செய்கிறதுக்காக வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் நல்லா தண்ணி குடிங்க, அப்பப்போ ஜூஸ் குடிங்க. நான் வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா ரொம்ப மீன் குழம்பு செஞ்சு வீடியோ போடுறேன். குடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பில் கல் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொருட்களெல்லாம் வந்து இதில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இதை பொடி பண்ணி மீன் குழம்புக்கு போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது கூட நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நம்ம போட்டது அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் ஒரு கையில் வீடியோ சுட்டுருச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு. நான் வந்து ஸ்டாண்டு போட்டிருக்கோம் ஆர்டரு. நாளைக்கு தான் வரும். ஸ்டாண்டு வந்தால் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இவ்வளோன்னு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக இதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றுவோம். அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்து நம்ம வறுத்ததெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச பொருளெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த மீனுக்கு வந்து நம்ம புளி கரைசல் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். அப்போ புளி வந்து இந்த மீனில் ஊறினுச்சுனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியும் உப்பும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஊறினா தான் கொஞ்சம் மீனில் உப்பு புளி இறங்கும். நான் வந்து இந்த மீன் கொஞ்சம் உப்பு சேர்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, புளி, அப்போ கொஞ்சமாக மிளகாய் பொடி, இப்படி சும்மா இந்த கைவிற்காக கொஞ்சம் சாரத்துக்காக இந்த உப்பு புளி நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. பரட்டி வச்சுருங்க. இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். உங்களுக்கு தேவையான புளி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. வந்து இது இப்போ ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம்
வறுத்த மசாலாலாம் அரைச்சிக்கலாம். நான் ஜாரில் போட்டுட்டேன். போட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி குழம்பு செய்யணும்னு பார்க்கலாம். வறுத்த பொருளெல்லாம் பொடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வறுத்ததை பொடி பண்ணி எடுத்தாச்சு. அந்த வெங்காயம் வணக்காக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மண் சட்டி தான் வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு எப்போவுமே மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வெட்டி வச்சுருக்கனால அது வணங்குற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் எடுத்து வச்ச சோம்பு 1 ஸ்பூனு, வெந்தயம், கடுகு இதை சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போது வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கலாம். மண் சட்டி வச்சுருந்தா அந்த மண் சட்டி வந்து கீழே வந்து லைட்டாக வந்து வெடிச்சிருச்சு. அதனால் அதுலேருந்து எண்ணெயெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் பயந்துட்டு அது வந்து அடுப்பு வந்து மாற்றிட்டேன். நான் வந்துட்டு வேறு சட்டி வச்சாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். இந்த சட்டி வந்து நான் கீழே எடுத்துருந்தது எனக்கு தெரியலை. வச்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம மண் சட்டியில் வைக்கலான்னு பிளான் பண்ணால் மண் சட்டி இன்றைக்கி எண்ணெயை பழி வாங்கிடுச்சு. இது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். வெங்காயம் மீன் குழம்புக்கு அந்த அளவுக்கு வணங்கலாம், அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம போட்ட பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவும் வெங்காயம் மாதிரி வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட நம்ம இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூட சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கும் போது இந்த மசாலாவோட ஸ்மெல் வரும். நம்ம கலர் கம்மியாக இருக்கனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி இன்னும் சேர்த்துக்கலாம். நான் மிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகா பொடியும் சேர்த்துக்கிறனால நான் 3 மிளகா தான் போட்டேன். நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்யணும் போது கையை சுட்டுக்கிட்டேன். கை எரியுது. அது கூட நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சு போட்டாலும் யாரும் நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் வீடியோ செஞ்சு போடணும்னு போடுறேன். இந்த கையை சுட்டுடுச்சு.
இது ஏன் சுட்டுச்சுன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு இப்போது இதுக்கு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கோங்க. இப்படி இப்படி நல்லா இப்படி இதுவும் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி மீன் குழம்பு வீடியோ லென்த்து அதிகமாக போச்சு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் இந்த மாதிரி பண்ணிடணும். நல்லா கிண்டி விட்டுக்கோணும். நம்ம போட்ட அந்த மசாலாவும் இந்த அரைச்சி போட்ட தேங்காய் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோணும். அப்புறம் நம்ம இந்த மீனில் சேர்த்து வச்ச புளியவும் இது மேலே இப்படி ஊற்றிக்கணும். மீனை வச்சுட்டு புளியை மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம ஏன் மீனில் போட்டோம்னா புளி வந்து மீனில் வந்து சாரும் அப்படின்றதுக்காக போட்டுட்டோம். இப்போ இந்த புளியை ஊற்றுனதுக்கப்புறம் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துருக்கேன். வெறும் தனி மிளகா பொடி. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மீன் பொடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்டி விடாதீங்க. இந்த மாதிரி இப்படி கிண்டி விட்டால் போதும். நம்ம இது கூட வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக இது கூட நம்ம எடுத்து வச்ச கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா அரைச்சி போகிற கொஞ்சம் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டா அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தான் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக போட்டுட்டோம். தேங்காய் பால் சேர்த்துட்டோம்னா காரமும் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் கம்மி பண்ணும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்க இந்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகட்டும். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சு நல்லா மீனெல்லாம் நம்ம போட்ட மீனெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக ஒரு மீனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க.